அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் கடகராசிக்கு கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ராசியிலேயே தன அதிபதியான சூரியன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ஆகஸ்ட் 16 வரலும் ராசியிலேயே அமர்ந்திருப்பார். ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரன் ஆகஸ்ட் 25க்கு பின்னாடி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது அஷ்டமச்சனி அப்படிங்கிற அமர்வில் அமர்ந்திருக்கிறாரு. 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 11ல் குரு செவ்வாய் 2 பேரும் இணைஞ்சு குருமங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அமர்ந்திருக்கிறாங்க. இது இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். கடகராசிக்கு தொழில் வேலை எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கும் 10க்குமான அதிபதியான செவ்வாய் பகவான் 11ல் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் தொழிலில் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்க்குற இடமும் நல்ல இடமா தான் இருக்குது. அதாவது குருவோடு சேர்ந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல நிலைமை தான். தனக்காரகனும் ராசியிலேயே அந்த மாதத்தின் தொடக்கத்தில் 16ஆம் தேதி வரலும் அமர்ந்திருக்கிறது மிக அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தாராள தனவரவிற்கு பெரிய ஒரு குறை இருக்காது அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. அதனால் தொழில் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அதேபோல் வேலை ஆட்கள் வேலை செய்கிற இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6க்குடைய குரு பகவான் அவரே 9 குடையவராகவும் மாறி 11ல் தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் வேலையாட்கள் மூலமாக லாபமும் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். ஆகஸ்ட் மாதம் முழுக்கவே தொழில் வேலை ரெண்டுமே சிறப்பாக தான் இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 குடையவன் 8ல் அமர்ந்திருக்கிறாரு. அதாவது அட்டமாதிபதியாக அவரே அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமர்ந்திருக்கிறனால இப்போது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத செலவுகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்குறனால முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அலைச்சல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. தேவையில்லாமல் அதிக பேர்களுடைய பேச்சுக்களை நம்பி அலைச்சலை அதிகப்படுத்திக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இருங்க. கவனத்தில் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குரு பயிற்சி வரலுமே 7ஆம் இடத்தை பார்க்குறனால கடகராசிக்கு நல்ல நிலைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண விஷயங்களில் அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் குடும்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கான அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருந்தாலும் 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறனால, அதுவும் செவ்வாய் பகவானோட சேர்ந்த குருவின் பார்வை இருக்கிறனால இல்லத்தரசிகளுக்கு பெரிய கெடுதல் இந்த மாதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்திற்கான அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் ராசியிலேயே இருக்கிறாரு. அதாவது ஆகஸ்ட் 16 வரலும் ராசியில் இருக்கிறாரு. 16க்கு பின்னாடி குடும்பஸ்தானத்துக்குள்ளேயே போகிறதுனால பெரிய அளவில் குடும்பத்தில் கெடுபலன்கள் எதுவும் இல்லை. நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல நிம்மதியான ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். என்ன ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லிக்கிற சிறுதூர பயணங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். குடும்பத்தோடு போயிட்டு வர்றது சிறப்பு தானே. அதனால் இந்த மாதம் இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கு ஸ்தானத்திலேயே புதனோ சுக்கிரனோ அமர்ந்திருக்கிறது மிக சிறப்பான விஷயங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மிகச் சிறப்பாக அமையும். அதனால் மாணவர்கள் கவனமாக படிங்க. இந்த மாதம் வெற்றி கொள்ளக்கூடிய மாதம் தான் மாணவர்களுக்கு, எந்த குறையும் இல்லை. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நிலையில் இந்த மாதம் பெரிய அளவில் பிரச்சனை ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஏன்னா கேது 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 6 குரு பகவான் 11ல் இருந்தாலும் கூட செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறனால 8ஆம் இடத்துல அஷ்டமச்சனியும் இருக்கிறனால வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க. மற்றபடி எந்த ஒரு வகையிலையும் பிரச்சனை இல்லை. இந்த அட்டமச்சனி முடிகிறவர்களுமே வண்டி வாகனங்களில் போகிறது, உயரமான இடங்களில் ஏறது வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்காங்க, நல்லாயிருக்கும். மற்றபடி பெரிய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உடல்நிலையில் இருக்காது. இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். மேலும் நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.